மூன்றாம் உலகப்போர் அத்தியாயம் 17. 16ஆம் அத்தியாயத்தில் என்ன நடந்தது என்று மீட்டு வருவோமா? ரிஷிமுராவும் குப்தாவும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இருவருடைய உரையாடலோடு அந்த பயணம் தொடர்கிறது. இதோ அத்தியாயம் 17 பற்றி பார்ப்போம். திண்ணையில் கிடந்த கிழவனை உத்து உத்து பார்த்தா முத்துமணி. அது மனுஷ மூட்டையா அல்ல பாவ மூட்டையா? போர்வைக்குள்ள ஒரு உலகம் இருக்க முடியுமா ஒரு மனுஷனுக்கு? இந்த ஆறுக்கு 2.5 திண்ணை இருக்கே, இதுதான் இந்த ஆளு பூமி. பொத்தி படுத்திருக்கிற இந்த போர்வை தான் ஆகாயம். கண்ணு திறந்து கிடந்தா பகல், மூடி கிடந்தா ராத்திரி. வந்து வந்து போற நினப்புத்தான் சந்திர சூரியரும் நட்சத்திரங்களும். சாக விடாத சீக்கு ஒன்று இருக்கு போல இருக்கு மனுஷனுக்கு. அது வந்திருச்சு இந்த ஆளுக்கு. சீக்கும் சுழியனுக்குமான செம்மப்பக தீர்ற மாதிரி தெரியலை. சீக்கே, ஒன்று நீ என்னை விட்டு போயிடணும், அல்ல நான் மண்ணை விட்டு போயிடணும். என் உடம்பில் இல்லாத உறுப்பு மட்டும்தான் இன்னும் வலிக்காம இருக்கு. இது ஒரு பொழப்பு, இதுக்கு ஒரு பொறப்பு. பொழைக்க வக்கில்லை, சாக தைரியம் இல்லை. இருந்து என்ன சுகத்தை கண்டேன்? ஏமா வாரியா இல்லையாடா? வாடா, வக்கால ஓலி வந்துடறா. பெரியப்பா பெரியப்பா, இதென்னடா கூத்தா இருக்கு? எமன் வந்துட்டானா? கேட்ட சத்தம் கேட்காத வார்த்தை என்னையத்தானா? இல்லை காது கீது கணக்கானுதா? பெரியப்பா, முத்துமணி வந்திருக்கேன், எந்திரிங்க. வெளியே போர்வை பொத்தி உள்ள தோலை பொத்தி படுத்திருந்த எலும்புக்கூடு எந்திரிச்சு உட்காருது. நரைச்ச முடியோட துருத்தி நிற்குது சத்தில்லாத சவம். தாடியும் மீசையும் சடபிடிச்ச குடுமியுமா முழிச்சு முழிச்சு பார்க்குது தலையோட பிறந்த தார்குச்சி. கண்ணில் மட்டும் உசிறு மினுக்கு மினுக்குன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. என்னையாவா கூப்பிட்ட? ஆமா பெரியப்பா. யாத்தே, என்னைய உறவு சொல்லி கூப்பிடுதா ஒரு உசிறு? 30 வருஷமா மூத்திரம் கூட விழுகாத பூமியில பொது பொதுன்னு மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு சொந்த மத்து போன சுழியனுக்கு. பெரியப்பாங்கிற ஒத்த சொல்லில குளுந்து கூதல் அடிக்குது கிழவனுக்கு. வெளியேறலான்னு கண்ணு வரைக்கும் வந்து நின்ன உசிறு விசுக்குன்னு உள்ள போய் மண்டை, கபாலம், எலும்பு, நரம்பு, இருதயக்கூடு எல்லா இடத்துலையும் பசபசன்னு பரவி உட்காருது. கையில் இருந்த 5-6 பொட்டலத்தை ஒன்னொன்னா பிரிச்சான் முத்துமணி. ஒன்னில சீயம், ஒன்னில அதிரசம், ஒன்னில பால்கோவா, ஒன்னில அல்வா, இப்படி பல தினுசுல பலகாரங்கள். வாசனையே அறியாம மூடி கிடந்த மூக்கு நரம்புகளும் நமத்து போன நாக்கு நரம்புகளும் 1000 தலை ஆதிசேஷன் மாதிரி பட்டுன்னு எந்திரிச்சு படம் எடுத்து நிக்குதுக. ஆவலாதி பிரட்டி எடுக்குது கிழவனை. தொண்ணாந்து கிடந்த பிள்ளை பண்ட பாத்திரத்தில் கையை விட்டு கண்டமேனிக்கு உழப்பும் பாருங்க. அப்படி எல்லா பலகாரத்தையும் பிச்சு எறிஞ்சு பிரிச்சு மேயுது பெருசு. தொட்டு பார்க்குறாரு, பிட்டு பார்க்குறாரு, தின்னு பார்க்குறாரு, மென்னு பார்க்குறாரு. முதல் பால் குடிக்கிற கண்ணுக்குட்டி கடவாய் ஒழுகி நிற்கிற மாதிரி மென்னு திங்கிறது உள்வா கொள்ளாம ஒழுகுது ஒரு பக்கமா. தீண்டுற பொருளும் திங்கிற பொருளும் மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கணும் சொல்லி எனக்கு. அந்த மெதுக்கு சமூகத்திலிருந்து சகலத்தையும் வாங்கி வந்துட்டான் முத்துமணி. வளைச்சு வளைச்சு மாட்டுறாரு. ரூபகலா, தாத்தாவுக்கு ஓடி போய் தண்ணி கொண்டு வா. ஆஹா, இந்த சக்கரை குட்டிக்கு நான் தாத்தாவா? அது என் பேத்தியா? அந்த தின்ன தாத்தாவை பார்த்தா பாவமா இருக்கப்பான்னு சொல்லிட்டா பெரியப்பா உன் பேத்தி. அன்னைக்கு இருந்து படுத்தா உன் நினைப்பு, பாயெல்லாம் கண்ணீர். நாட்டு மருந்து வேலை செய்யுதோ இல்லையோ, அவன் போட்ட நாட்டுப்பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு சட்டுன்னு. என்னையும் ஒரு உருப்படின்னு நினைக்க ஒரு உசிரி இருக்கா? கிழவன் பொல பொலன்னு அழுத கண்ணீர் பூந்தியில விழுகுது. கருப்பட்டி பாலில் விழுந்த பறக்க முடியாம தவிக்கிற மாதிரி பால்கோவாவில் ஒட்டின நாக்கில் இருந்து வரமாட்டேங்குது வார்த்தை. ஏலே முத்துமணி, எனக்கு கொள்ளி வைப்பியாடா கொள்ளி. கிழவன் கையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டான் முத்துமணி. உனக்கு கொள்ளி வைக்கவா நான் வந்திருக்கேன்? புழைக்க வைக்க வந்திருக்கேன். எனக்கு பெத்த அப்பந்தான் இல்லைன்னு போயிருச்சு. பெரியப்பன் நீ ஆச்சும் இரு. இன்னைக்கு இருந்து நான் தான் உனக்கு எல்லாம்.
தின்ன மிச்சத்தை தலைமாட்டில் வச்சு படுத்த பெருசு எறும்பு கடிக்கத்தான் எந்திரிச்சு பார்த்துச்சு. மிச்சத்தையும் தின்னுட்டு படுத்துருச்சு. பாகம் பிரிச்சு கட்டின புது வீட்டில் பால் காய்ச்ச கூட அப்பன் ஆத்தாள கூப்பிடாத பைய பெரியப்பனை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறான். வயசானதுகளை வசியப்படுத்துறது ரொம்ப லேசு. சின்னதுகளுக்கும் கிழடுகளுக்கும் ரெண்டும் வேணும். திங்க தின்பண்டம் வேணும், தொட்டு பேச தொன்னையும் ஆளும் வேணும். ரெண்டுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். மீனறியாத தண்ணியா, முத்துமணி வைக்காத கண்ணியா, பிரியத்தை கொட்டுறான் பெரியப்ப மேல. எந்த ஊருக்கு போனாலும் ஏதாச்சும் உன்னை கையில் பிடிச்சி வந்துடுறான். திண்டுக்கல் போனா தலப்பாக்கட்டி பிரியாணி, மதுரைக்கு போனா அம்மா மெஸ் ஐரமீன் குழம்பு, கோனார்கடை குடல் குழம்பு, திருநெல்வேலிக்கு போனா இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் போனா பால்கோவா, கோவில்பட்டிக்கு போனா கடலை மிட்டாய், சாத்தூர் போனா காராச்சேவு, பழனிக்கு போனா பஞ்சாமிர்தம், தேனிக்கு போனா நாகர்கடை பரோட்டா, பெரிய குளம் போனா மாம்பழம், மலைப்பக்கம் போனா பன்னிக்கறி, திருட்டு மான்கறி, உசிலம்பட்டிக்கு போனா சக்கரை சேவு. இப்படி வாங்கியாந்து கிழவன் தின்ன முடியாத படிக்கும் திண்ணையில குமிச்சுட்டான் குமிச்சு. இத்தனை வருஷமா முதுகில ஓடி போய் ஒட்டி கிடந்த சுழியம் வயிறு மாதிரியே சப்பழிஞ்சு கிடக்கு அவர் தலகாணி. அதுல 2-3 ஓட்ட வழியா மஞ்ச பூத்து போன பருத்தி பஞ்சுக எம்பேரு தான் தலகாணின்னு எட்டி எட்டி பாக்குதுக. மண்ணுல புதைச்சா மக்காத பொருள் பாலத்தீனும் பிளாஸ்டிக்கும் மட்டுமல்ல, சுழியம் போர்வையும் தான். அந்த போர்வையில எடைக்கு எடை அழுக்கு இருக்குன்னு சொன்னா யாரு நம்ப மாட்டாக. நினைச்சு பார்த்தா நம்புவாக. எந்திரின்னான் பெரியப்பனை, எந்திரிச்சான் கிழவன். புடுங்கி எறிஞ்சிட்டான் அவர் பூர்வீக சொத்தை. 10 மடை பாயி, பவானி சமக்காலம், போடி தலகாணி, சென்னிமலை போர்வை, தண்ணி குடிக்க தலைமாட்டில் கூசா, கால் மாட்டில் எச்சி துப்ப ஏனும் பொழப்பே புதுசாகி போச்சு சுழியனுக்கு. கார்த்திகை மாசத்துல உப்போடையில ஊத்தி எடுக்கிற மாதிரி உடம்புக்குள்ள ஊறுது ரத்தம். கருத்தம்மாயும் சிட்டம்மாவும் என்னமோ ஒரு கூத்து நடக்குதுன்னு எட்டி எட்டி பாக்குறாங்க. பெரியப்பா எந்திரி, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. கண்ணை கசக்கி முழிச்சு முழிய உருட்டி உருட்டி திரட்டி திரட்டி பார்த்தாரு சுழியன். கையில பொட்டிய பிடிச்சு நிற்கிறாரு நாவிதரு லட்சுமணதாசு. கிழவன் சட்டைய கலத்தி வெந்நீல முக்கின துண்டை புழிஞ்சு மேலு காலெல்லாம் சுத்தபத்தமா துடைச்சு விடுறாரு தாசு. பெரிய மனுஷனை மதிக்கிறானப்பா. இது சொலிய நினைப்பு. இந்த வீச்சம் போகாம மனுஷன் தொழில் செய்ய முடியுமா? இது நாவிதர் நினைப்பு. புறங்கைய வச்சு 2 தாடையிலையும் ஒரு தேப்பு தேய்ச்சு பார்த்தாரு தாசு. யப்பே, கருவேலங்காடு கன்னத்துல முளைச்சிருக்குடா சாமி. நிலத்துல பச்சைக்கோரை முளைச்சிருக்குன்னு வச்சுக்குங்க. மட்டை கலப்பை போட்டாலே போதும், வேற அத்து எரிஞ்சிரும் அத்து. பாத்தீனியம் மட்டி கிடந்தா மட்டை கலப்பைக்கு மட்டும் படுமா? சட்டி கலப்பை போட்டாத்தானே சரி வரும். தேங்காய் எண்ணெய செளிம்பா ஊத்தி தடவி தடவி ஊற வச்சாரு தாடிய. தலையெல்லாம் முள்காடாயிருக்கு. கத்திரியில முட்காடு வெட்டி முடிச்சு கருவேலங்காட்டுல இறங்குது கத்தி. பொம்பளை கைப்பாடு இல்லாம 30 வருஷமா முத்தி மரத்து போன திரேகம். நாவிதர் கைப்பட்ட சில்லற சுகத்துல சொக்கி சுருண்டு தூங்கியே போகுது. மில்லு வேட்டி, மல்லியப்பு சட்டை, தங்கச்சரிகை போட்ட துண்டு, நடந்தா தெருவே திரும்பி பார்க்குற ஆணி அடிச்ச செருப்பு. 7-8 வருஷத்துக்கு அப்புறம் மந்த கடையில டீ குடிக்க சொந்தமா நடந்து போறாரு சுழியன். மந்தையில உட்காந்து சுழியம் பண்ற அதிகாரத்துல சும்மா அட்டனம் பட்டியே கதி கலங்குது. ஏண்டா சிங்கம் சீக்கில கிடக்குதுன்னு நரியெல்லாம் கூடி நாட்டாம பண்ணுறீங்களா? டீ 4 ரூபாயா, வடை 2.50, சியம் 3 ரூபாயா? எங்கிட்ட உங்க பருப்பு வேகாதுரி. ஒரு நியாய தர்மம் வேணாமா ஊர்ல? கடைசியா 1 ரூபாய்க்கு டீ குடிச்சவன் நான் பழைய காசு தான் கொடுப்பேன். நீ பழைய டீயே கொடு போதும். போக போற நாளையில புது மாப்பிள்ளை வேஷம் பாரு. முனைக்கிட்டே டீயை ஓங்கி ஆத்தி கொடுத்தான் பால் பாண்டி. ஏலே, உன் பேர்ல தான் பால் இருக்கு, டீயில இல்லடான்னு லந்து பண்ணிக்கிட்டே 10 ரூபாய கொடுத்தவர் டீயை குடிச்சு முடிச்சுட்டு இன்னொரு 10 ரூபாய எடுத்து நீட்டினாரு. கோவணத்துல காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருதா கிழவனுக்கு? ஏற்கனவே கொடுத்துட்டீங்கல்ல, எதுக்கு இன்னொரு 10? பளிச்சுன்னு பொறி தட்டிச்சு சுழியனுக்கு. முந்தி மாதிரி நினைவு நிற்க மாட்டேங்குதப்பா.
மறந்து மறைந்து போயிருது கழுத. சில்லறை காசை வாங்கி சேப்பில் போட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்தி நடந்து போகுது பெருசு. பாரப்பா, கட்டையில் போக வேண்டியது கடை வீதியில் போகுது. ஊரே வேடிக்கை பார்த்து வினயம் பேசுது. மீன் குழம்பு வச்சிருக்கேன், சாமச்சோறு ஒரு உருண்டை இருக்கு, சாப்பிடுறீங்களா? யதார்த்தமாத்தான் கேட்டா சிட்டம்மா. சீறிட்டாரு சுழியன். சொறி நாய் திங்குமா உன் சோத்த? அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தம்பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு பொழுதாச்சும் புருஷன் திங்கிற சோத்தை போட்டிருப்பியா எனக்கு? என் தட்டில் ஒரு நல்ல மீனில் நடுத்துண்ட கண்டதுண்டா? என் பிள்ளை முத்துமணி கவனிச்சிருவான். செத்த மீனை நீங்களே தின்னுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்த கட்டில் போட்டு ஒன்னா படுத்துக்குங்க. கருத்தமாயிக்கும் சிட்டம்மாவுக்கும் ஒன்றும் பிடிபடலை. இந்த ஆளுக்கு பேய்கி பிடிச்சிருச்சா? புத்திகித்தி புரண்டு போச்சா? திண்ணையில கிடந்த உசுறு தெருவில் நடந்து போறது சந்தோஷமாத்தான் இருக்கு. ஆனா தலை பெரட்டு பண்ணி அலையுதே. செருப்பு புதுசுன்னு சொல்லி அதை தலைக்கு வச்சு படுக்குதே. அது இருக்கட்டும், இந்த களவாணி பைய எதுக்கு இந்த ஆளை கொம்பு செய்ய விடுறான்? சோழியன் குடுமி சும்மா ஆடாதே. சுடுகாட்டு மண்டையோட்டில கூட நாக்க உள்ள செலுத்தி ரத்தம் தடுற நாய் இந்த கிழவனை மட்டும் ஏன் முட்டிக்கு முட்டி மோந்து பாக்குது? பெத்த தாய் தகப்பனுக்கு பச்சை தண்ணி கூட மோந்து கொடுக்காத பைய நாரி போன பெரியப்ப முதுக நக்கி நக்கி பார்க்கறான்னா என்னமோ இருக்கப்பா. இருக்கட்டும், உண்மை தெரியாமலையா போக போகுது? கத்தரிக்காய் முத்தினா சந்தைக்கு, காரணம் முத்தினா சந்திக்கு. பெரியப்பனுக்கு ரேடியா பொட்டி ஒன்று வாங்கி கொடுத்தான் முத்துமணி. தலை மாட்டுல நின்று அது காதுக்குள்ள கத்திக்கிட்டே கிடக்கு. பாட்டு கேட்கலன்னா இப்பவெல்லாம் உறக்கமே வருதில்லை. 10 மணிக்கு மேலதான் போடுறான் பழைய பாட்டு. பாகவதரும் சின்னப்பாவும் சுப்புலட்சுமியும் பெரிய நாயகியும் சும்மா சண்டமாருதம் பண்ணி சரளி வரிசை பாடுவாக பாருங்க. காது பிறந்ததுக்கு கௌரதி வேறு என்ன இருக்கு இவங்க பாட்டை கேட்கறத தவிர? பக்த கௌரி என்ற படத்தில் ஜூஆர் ஜீவரத்தினம். ரேடியோக்காரி சொன்ன உடனே வா தவா வந்துட்டியான்னு வரவேற்பு படிச்சுட்டாரு சுழியன். சோலையிலே ஒரு நாள் என்னையே தொட்டிழுத்தே முத்தம் இட்டாண்டி சகியே என்னையேங்கிற வார்த்தையை அந்த அம்மா ஒரு அழுத்தி அழுத்தி என்னையேன்னு பாடி ஏகாரத்து மேல ஒரு சங்கதி போட்டு கமக்கத்துல ஒரு ஆட்டு ஆட்டுற போது உசுறு போய் உசுறு வருதே. ஏ பாவி மகளே, கொன்னு கொலைய அக்காதடி. செத்துப்போன சீவரத்தினத்தை செல்லம்மா கொஞ்சிக்கிட்டாரு. கொஞ்சின மயக்கத்திலேயே குரட்டையும் விட்டுட்டாரு பாவம். விடிய சுழியன் போட்ட பெருங்கூச்சல்ல காத்து கிழிஞ்சு கந்தலாகி போச்சு. யாத்தே, என் பைய காணும். மாடு கண்டெல்லாம் வெறிச்சு வெறிச்சு பாக்குதுக, பயந்து ஒடுங்குதுக பஞ்சாரத்து கோழியெல்லாம். வாசல் தெளிக்க வந்த சிட்டம்மா சருவச்சட்டிய தவற விட்டுட்டு நண்ட இடத்துல நின்று போனா நிலைய பிடிச்சு. பைய காணமப்பா, என் பைய காணும். சுழியன் 2ஆங்கத்து கத்தவும் வீதியில போன 1-2 ஆளுகளும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அண்ணே, என்ன பையன்னு பதறாமத்தான் கேட்டாரு கருத்தம்மாயி. பணப்பையிடா பாவி, பணப்பையி, பதறாரு சுழியன். பணம்னா எம்புட்டு? 1 2 1,46,000 லட்சமா? ஏதுன்னா உனக்கு அம்புட்டு பணம்? என் பங்கு நிலத்தை வித்த காசுடா. எடுத்தவன் அடிமாண்டு போயிடுவான். நீ எடுத்தியா? நான் எடுப்பேனா? அது சரி, உன் பங்கத்தான் ஒத்தி வச்சிருந்தியே, எப்படி வித்த? யாருக்கு வித்த? முத்துமணி தானப்பா வித்து கொடுத்தான். ஏக்கர் 4 லட்சம், 1.25க்கு 7 லட்சம், ஒத்திக்கு 5.5 போக 1.5 லட்சம் கையில கொடுத்தான் முத்துமணி. அதுல 4,000 செலவு போக மிச்சம் வச்சிருந்தேன் பையில. தலகாணிக்குள்ள வச்சு படுத்திருந்தேன். யாரு எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்கப்பா. நான் சாகுற போதாவது சந்தோஷமா சாகணும். கும்பிடுறேன், கொடுத்துருங்க. எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடுறாக. ஒன்னும் சிக்கல. சீதைய பிரிஞ்ச ராமன் மரமட்டை செடி கொடியெல்லாம் பார்த்து நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேட்ட மாதிரி கருத்தமாயி நீ பார்த்த, சிட்டம்மா நீ பார்த்த, கோழி குஞ்சே நீ பார்த்த, குட்டியாடே நீ பார்த்தான்னு கத்தி கதறி பித்து பிடிச்சு போனாரு சுழியன். அண்ணே, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. இல்லை, உன் பணம் எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும், கண்டுபிடிச்சிருவோம். பணம் தானே போச்சு, உசிரா போச்சு. உட்காருன்னே. திண்ணையிலே சாஞ்சு உட்கார்ந்த சுழியன் சடார்னு சரிஞ்சாரு. கொஞ்ச நேரம் வாய் வழியா மூச்சு விட்டாரு. கண்ணில் கருப்பு மொழி உள்ள ஓடி போய் ஒளிஞ்சு போச்சு.
வெள்ள மொழி மட்டும் வெளியே தெரிய தலை தொங்கிருச்சு. ஒரு சாச்சு விழுந்ததுல உசிறு போயிருச்சு. ஊரே சோகமாயி போச்சு. குழிக்குள்ள புணந்தள்ளுற நேரத்துக்குத்தான் வந்து சேர்ந்தான் முத்துமணி. கிழவனுக்கு மறதி இருக்குன்னு தான் பணப்பைய வாங்கி வச்சேன். நினைச்ச மாதிரியே சொல்லாம செத்து போயிட்டான் கிழவன். நிலத்தை வித்த வகையில நமக்கு 7-8 லட்சம் மிச்சம். மறந்து செத்த வகையில 1.5 மிச்சம் பெரியப்பன் குழிக்குள்ள. ரகசிய மனசுக்குள்ள. 2ஐயும் புதைச்சிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டான் முத்துமணி. இடது புறங்கையில சின்ன பாண்டி மண்ணு தள்ளி முடிக்கவும் கண்ணை துடைச்சிக்கிட்டே கர்த்தமாயும் மண்ணு தள்ளினாரு. முத்துமணி மனசுக்குள்ள ஓடுது ஒரு சுடுகாட்டு கணக்கு. மண்ணுக்குள்ள விழுந்தவன் நிலத்தை வாங்கியாச்சு, மண்ணு தள்ளுறவன் நிலத்தையும் வாங்கிட்டா சோழி முடிஞ்சிச்சு.